Good morning students. இன்னைக்கு நம்ம physicsல electric field என்ற டாபிக் பத்தி படிக்க போறோம். What is electric field? Electric field due to a charge is the space around the test charge in which it experiences a force. அதாவது ஒரு source charge ஓட electric fieldனா என்னன்னு கேட்டிங்கனா ஒரு test charge மேல இந்த source charge ஒரு force exert பண்ணிச்சுனா அப்போ அங்க ஒரு electric field exist ஆகுதுன்னு நாம understand பண்ணலாம். இத further understand பண்றதுக்கு let us consider a charged body carrying a positive charge Q placed at the point O. இந்த சார்ஜுக்கு பேரு source charge. இந்த சார்ஜுக்கு பேரு source charge. இந்த சார்ஜ் ஒரு எலக்ட்ரிக்கல் என்வாயன்மெண்ட்டை அதை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணும். that electrical environment is called the electric field. To test the electric field due to this source charge at the point P, let us bring a very small positive charge Q0 called the test charge. அதாவது Q0 என்ற test charge, it is a very small charge. இந்த test charge நம்ம P என்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வரலாம். இப்போ இந்த test charge இந்த source charge ஓட electric field ஆல accelerate ஆகும். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுனா இந்த source charge is exerting a force on this test charge Q0. இதனால நாம இந்த force ஓட expression எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கனா F vector is equal to E vector multiplied by Q0. ஏனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இந்த டெஸ்ட் சார்ஜை ஆக்சலரேட் பண்ணிட்டு அதனால இந்த சோர்ஸ் சார்ஜ் இந்த ஃபோர்ஸை இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே எக்ஸர்ட் பண்ணுது. இப்போ நீங்க E வெக்டரை கண்டுபிடிக்க இந்த Q0 டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடுங்க. அப்போ this becomes F vector by Q0. ஆக்சுவலா இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கணும். இல்லனா இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து இந்த சோர்ஸ் சார்ஜோட சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணிடும். அப்போ நாம கால்குலேட் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் P வந்து அக்யூரேட்டா இருக்காது. அதனால இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து வெரி வெரி ஸ்மாலா இருக்கணும். அப்போ நாம இங்க ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணோம். அது என்னன்னு கேட்டிங்கனா E vector is equal to limit Q0 approaches 0 F vector divided by Q0. அதாவது Q0 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கணும்ன்றத சொல்லுது. அதனால தான் Q0 approaches 0. இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், அதாவது அது மேக்னிட்யூட பத்தி மட்டும் பேசுது. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதை எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா modulus of E vector is equal to modulus of F vector by Q0. modulus of E vector னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட் கிடைக்கும். modulus of F vector னா நமக்கு ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் கிடைக்கும் by Q0. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுனா force is equal to Q0 multiplied by E. அதாவது இந்த Q0 வந்து உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுது. இப்போ நாம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது
electric field due to a point charge. நாம ஒரு point charge plus Q-வை ஓன்ற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணுவோம். Pன்ற பாயிண்ட்ல ஒரு very small positive charge called test charge, அதாவது plus Q0 என்ற test charge Pன்ற பாயிண்ட்ல நாம பிளேஸ் பண்ணுவோம். இப்போ இந்த plus Qக்கும் இந்த plus Q0க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R units. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து இந்த பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டால இது ஆக்சலரேட் ஆகும். அதாவது இந்த பாயிண்ட் சார்ஜ் இந்த டெஸ்ட் சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா அலாங் OP நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ the direction of electric field வந்து உங்களுக்கு along OP, அதாவது நீங்க OP வெக்டரை R வெக்டர்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் தெரியும். அது எப்படி எழுதலாம்னா E vector is equal to F vector divided by Q0 நம்ம எழுதலாம். From Coulomb's law நம்மளுக்கு ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் தெரியும். அப்போ நம்ம இந்த E vector எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா from Coulomb's law F vector நம்ம எப்படி எழுதலாம் 1 by 4 pi epsilon naught multiplied by Q1 into Q2. இங்க Q1 தான் point charge plus Q, Q2 தான் test charge plus Q0 by the square of the distance between them, அதாவது R square divided by Q0. இப்போ உங்களுக்கு E வெக்டர்ன்றது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஆனால் நம்ம இங்கே மேக்னிடியூட் மட்டும் தான் எழுதியிருக்கோம். ஒரு வெக்டர் குவான்டிட்டியில் மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும். அதனால இந்த மேக்னிடியூட் நம்ம ஒரு யூனிட் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த யூனிட் வெக்டர் தான் R கேப். ஏன்னா இங்கே R வெக்டரை சப்போஸ் நீங்கள் இப்படி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இந்த R வெக்டரை வந்து நீங்கள் நிறைய யூனிட் வெக்டர்ஸாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மொத்த R வெக்டரையும் அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். அதாவது மாடுலஸ் ஆஃப் த சேம் வெக்டர் அதெல்லாம் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு R வெக்டர் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க மேக்னிடியூட் மல்டிப்ளைட் பை யூனிட் வெக்டர். இங்கே பாருங்கள் மேக்னிடியூட் மல்டிப்ளைட் பை யூனிட் வெக்டர். இந்த இந்த Q0 கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught multiplied by Q by R square multiplied by R cap. இப்போ இந்த R cap வந்து யூனிட் வெக்டர் pointing away from the point charge. ஏன்னா இங்கே பாயிண்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. சப்போஸ் இந்த பாயிண்ட் சார்ஜ் நெகட்டிவாக இருந்ததுன்னா this unit vector will point towards the point charge, towards the point charge. இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். A pendulum of mass 80 milligrams carrying a charge of 2 multiplied by 10 to the power of minus 8 coulombs is at rest in a horizontal uniform electric field of 2 multiplied by 10 to the power of 4 volts per meter. Find the tension in the thread of the pendulum and the angle it makes with the vertical. நம்ம முதல்ல இதுக்கான டயக்ராம் வரைஞ்சிப்போம். இது வந்து நம்மளுடைய ரிஜிட் சப்போர்ட். இந்த ரிஜிட் சப்போர்ட்லேருந்து இந்த பெண்டுலம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. The pendulum is suspended from this rigid support. இப்போ இந்த பெண்டுலத்தோட மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா m is equal to 80 milligrams. மில்லிகிராம்ஸை நீங்கள் 1000 டிவைட் பண்ணிங்கன்னா கிராம்ஸாக மாறிடும். அந்த கிராம்ஸை மறுபடியும் 1000 டிவைட் பண்ணிங்கன்னா கிலோகிராம்ஸாக மாறிடும். அதாவது 2 முறை 1000 டிவைட் பண்ணணும். அதாவது நீங்கள் 10 to the power of 6ஆல்
டிவைட் பண்ணும். அப்போது 80 டிவைடட் பை 10⁶ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கிலோகிராம்ஸாக மாறிடும். தட் இஸ் நத்திங் பட் 80 மல்டிப்ளைட் பை 10⁻⁻6 kilograms. இப்போ இங்கே உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா Q is equal to 2 multiplied by 10⁻⁻8 கூலும்ஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 multiplied by 10⁻⁴ volts per meter கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெண்டுலமை ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹாரிசான்டல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்டுலம் வந்து ஒரு சார்ஜை கேரி பண்ணுது. இவ்வளோ சார்ஜை 2 multiplied by 10⁻⁻8 குழும்புற சார்ஜை கேரி பண்ணுது. அப்போ டெஃபினட்டாக இதை எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது இது வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பெண்டுலமை கண்டிப்பாக ஆக்சிலேட் பண்ணி விட்டுருக்கோம். அதனால் இந்த பெண்டுலம் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுனால இது மீன் பொசிஷன், இதுதான் மீன் பொசிஷன். இந்த மீன் பொசிஷன்லேருந்து ஒரு நியூ பொசிஷனுக்கு இது என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். இதுதான் இந்த பெண்டுலத்தோட நியூ பொசிஷன். சரிங்களா? இப்போது இந்த பெண்டுலம் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கோம். இங்கேருந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போது இந்த பெண்டுலம் இந்த வெர்டிக்கலோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா θ°. இப்போது இந்த பெண்டுலத்தோட வெயிட் mg is acting vertically downwards. இப்போ இந்த பெண்டுலம் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. இட் இஸ் ஆக்டிங் along this direction. அந்த ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா Q multiplied by E. That force is acting horizontally on the pendulum towards right. இப்போ நாம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த வெர்டிக்கல் லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். இது நம்மளுடைய y ஆக்சிஸாக ஆக போகுது. அதே மாதிரி அதே பாயிண்ட்லேருந்து ஒரு லைனை டுவர்ட்ஸ் லெஃப்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். இது நம்மளுடைய x ஆக்சிஸாக மாறப்போகுது. இப்போது இந்த வெர்டிக்கலும் இந்த y ஆக்சிஸும் parallel. அதனால் இந்த ஆங்கிள் தீட்டான இந்த ஆங்கிளும் நிச்சயமாக தீட்டாவாக இருக்கும். ஏன்னா ரெண்டும் parallel lines. இது வந்து transversal. Therefore these two angles are alternate interior angles. இப்போ நாம் இந்த த்ரெட்டில் நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் along this direction. இப்போது இந்த த்ரெட்லேருந்து த்ரெட் மேலே ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் y ஆக்சிஸ்க்கும் அதே பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலராக x ஆக்சிஸ்க்கும் நம்ம ட்ரா பண்ணுவோம். இப்போது நாம் இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டென்ஷனை வந்து நம்ம n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் there is a unique x value and a corresponding y value. அதே மாதிரி for this a unique x value and a corresponding y value. அது மாதிரி நீங்கள் இதை எடுத்திங்கன்னா ஒரு யூனிக் என்ன வரும் உங்களுக்கு ஒரு x value இருக்கும், ஒரு யூனிக் x value இருக்கும். அது மாதிரி corresponding y value இங்கே இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் நம்மளுடைய y axis, but this line is parallel to y axis. therefore நான் இதை வந்து நான் உங்களுக்கு y value எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா for each and every point on this line of action of tension, these are the x values. All these x values are directed towards left horizontally. so இதுதான் என்னோட horizontal component, and for all these points on the line of action of tension there's a corresponding y value that is acting vertically upwards. அப்போ இதுதான் என்னுடைய vertical component, that is nothing but this vertical component. இப்போ நான் இந்த டயக்ராமை இந்த ட்ரையாங்கிளை, அதாவது இந்த ABC என்ற ட்ரையாங்கிளை நான் இங்கே மறுபடியும் இப்படி வரைஞ்சிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் இது வந்து ABC, இது 90 degrees. இப்போது இந்த ரெண்டும் alternate interior angles.
அதே மாதிரி இந்த ஏபியும் இந்த y ஆக்சிஸும் parallel, இந்த CA வந்து transversal. அப்போ இது தீட்டானா இது கண்டிப்பா தீட்டாவா இருக்கும். இது again alternate interior angles. அப்போ angle A வந்து இங்க தீட்டா. இப்போ உங்களுக்கு along CB தான் உங்களுக்கு horizontal component இருக்கு. அதே மாதிரி along BA தான் உங்களுக்கு vertical component இருக்கு. Because all the y values are directed upwards, vertically upwards சொன்னீங்களா, அதனால vertical component வந்து இந்த சைடுல இருக்கு. டென்ஷன் வந்து along CA ஆக்ட் ஆகுது. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டென்ஷனை வந்து நீங்க வந்து n number of points நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா, for each and every point on the tension there is a unique x value and a corresponding y value. Again, a unique x value and a corresponding y value. Again, for this point there is a unique x value and a corresponding y value. So all these x values எல்லாம் பார்த்தீங்களா, directed towards left horizontally. All these y values are directed vertically upwards. இப்போ நம்ம trigonometry யூஸ் பண்ணி நம்ம horizontal component vertical component கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஆங்கிளுக்கு sin ரேஷியோ எடுப்போம். sin theta is equal to opposite by hypotenuse. opposite தான் நம்மளுடைய horizontal component, hypotenuse தான் நம்மளுடைய tension. Therefore horizontal component is equal to, நீங்க cross multiply பண்ணீங்கன்னா you will get t sin theta. This is our horizontal component. அதே மாதிரி நீங்க இப்போ cos theta இந்த ஆங்கிளுக்கு cos ரேஷியோ எடுங்க. அது adjacent side, அதாவது தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு, அது horizontal component. இது adjacent side, அது vertical component. அப்போ vertical component by hypotenuse வந்து உங்களுக்கு tension. அப்போ vertical component உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நீங்க cross multiply பண்ணுங்க, that is t cos theta. அப்போ உங்களுக்கு vertical componentம் கிடைச்சிடுச்சு, that is t cos theta. இப்போ இது வந்து நம்ம first equation, இதை நம்ம second equation வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம first equation second equationால டிவைட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, t sin theta divided by t cos theta is equal to t sin by t cos. நம்மளுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு tan theta கிடைக்கும். முதல்ல இந்த t sin theta என்ன, இந்த t cos theta என்ன. இந்த t sin thetaன்றது என்னது உங்களுக்கு ஆக்சுவலா, அது வந்து உங்களுடைய horizontal component. horizontal component எப்படி ஆக்ட் ஆச்சு உங்களுக்கு, horizontally towards left. அப்போ the force exerted on the pendulum இல்லைங்களா, இந்த pendulum மேல ஒரு force வந்து exert ஆச்சு due to the presence of horizontal uniform electric field. அப்போ அந்த force தான் QE. actually இந்த horizontal component is responsible for bringing the pendulum back to the mean position. ஏன்னா whenever a pendulum is displaced from its mean position, a restoring force will bring it back to the mean position. அந்த restoring force தான் இந்த horizontal component provide பண்ணுது. அப்போ அந்த horizontal component என்னது உங்களுக்கு t sin theta. அப்போ நீங்க இந்த horizontal component பக்கத்துல நீங்க என்ன எழுதணும், t sin theta ன்னு எழுதணும். அப்போ இந்த t sin theta is balanced by this force QE. அப்போ நீங்க இந்த t sin thetaவே எதுக்கு நீங்க இங்க ஈக்குவேட் பண்ணிடலாம்னு கேட்டீங்கன்னா, t sin theta is equal to, நான் இங்க நோட் பண்றத, t sin theta is equal to, t sin theta எதை பேலன்ஸ் பண்ணுது உங்களுக்கு, இந்த QE, Q multiplied by E. அது மாதிரி உங்களுக்கு இந்த vertical component என்னன்னு கேட்டீங்கன்னா t cos theta. அந்த t cos theta vertical component இந்த weight of the pendulum which is acting vertically downwards, இது vertically downwards act ஆகுது இல்லைங்களா உங்களுக்கு, இந்த mg என்ற weight, அதை இந்த vertical component balance பண்ணுது. அதாவது t cos theta balances the weight of the pendulum. So இதை நம்ம first equation, இதை நம்ம second equation வச்சுப்போம். அப்போ நம்ம
எதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுட்டு நம்ம இப்போ இது ரெண்டும் கிடையாது, இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் டிவைட் பண்ணும்போது t sin theta by t cos tan கிடைக்கும். அப்போது ரைட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி நம்ம டிவைட் பண்ணோம். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு q multiplied by e divided by mg ன்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த டீயும் கேன்சல் ஆகிடும். sin theta by cos theta உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா tan theta கிடைக்கும். இப்போ நீங்கள் qக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 2 multiplied by 10 to the power of minus 8 multiplied by e யோட வேல்யூ 2 multiplied by 10 to the power of 4 divided by m mass வந்து உங்களுக்கு 80 into 80 multiplied by 10 to the power of minus 6 kilograms into 9.8. This is the value for acceleration due to gravity. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 10 to the power of minus 6 மேலே போச்சுன்னா உங்களுக்கு 10 to the power of plus 6 ஆகிடும். அப்போ minus 8 plus minus 2 அப்போ 2. ஓகே, அப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா tan thetaக்கு 0.51 ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும். ஏன்னா நான் இதை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன், அதான் நான் உங்களுக்கு கரெக்டாக எழுதுகிறேன். அப்போ tan theta is equal to 0.51. இப்போது இந்த tan thetaவோட வேல்யூ தான் இந்த 0.51. ஸோ இது வந்து ஒரு டேபிள் வேல்யூ. அப்போ நீங்கள் நேச்சுரல் டேஞ்சன்ஸில் லாக் புக்கில் நேச்சுரல் டேஞ்சன்ஸில் இந்த 0.51க்கு க்ளோஸாக இருக்கிற ஒரு டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தான் பார்ப்பீங்க. 0.5095 பார்ப்பீங்க, பிகாஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0.51. இது என்ன ஆங்கிளை காட்டுதுன்னா 27 டிகிரிஸ்ன்ற ஆங்கிளையும் 0 மினிட்ஸையும் காட்டுது. தேர்ஃபோர் இது தீட்டா என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு வெறும் 27 டிகிரிஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போது இந்த angle that is made by the thread with the vertical is 27 degrees ன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. அடுத்தது இந்த t sin theta equal to qe இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் t sin theta equal to qe இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதில் நீங்கள் டென்ஷனை கண்டுபிடிக்கலாம். sin theta கீழே கொண்டு போயிடுங்க. q multiplied by e divided by sin theta. அப்போது டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு q ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு 2 multiplied by 10 to the power of minus 8 multiplied by e 2 multiplied by 10 to the power of 4 divided by sin theta. இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க என்னன்ட்டு 27 degrees ன்ட்டு. இப்போது t is equal to 2 multiplied by 10 to the power of minus 8 into 2 multiplied by 10 to the power of 4 divided by sin 27. அதுக்கு நீங்கள் நேச்சுரல் சைன் அதில் போய் பார்க்கணும். அதில் நீங்கள் sin 27க்கு டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது sin 27க்கு என்ன டேபிள் வேல்யூ நீங்கள் பார்க்கணும். அப்போது நீங்கள் இங்கே டிகிரிஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, அங்கே நேச்சுரல் சயின்ஸில் 27 டிகிரிஸில் 0 மினிட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா 0.4540 உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். 0.4540 உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ உங்களுக்கு டென்ஷன் என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.81 into 10 to the power of minus 4 நியூட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதே நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணதுனால உங்களுக்கு கரெக்டாக எழுதுகிறேன்.